Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. முன்னாள் ராணுவ வீரர்கள்ல பலர் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கேஎஸ்பிக்கு த்ரூ 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வண்டி அதாவது 3 வீலர் வாங்குறதுக்கு எப்படி என்ன ஏது ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்கு நம்ம முழுசாக இருந்து நம்ம அவங்க வாங்கி கொடுத்துருக்கோம். அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் இதில் இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்கள் இதில் இருக்குது. இதை பற்றின சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உடல் ஊனமாக இருக்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 3 வீலர் வாங்கக்கூடிய தேவைகள் இருக்குது, கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு உதவும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கேந்திரிய சைனிக் போர்டுக்கு த்ரூ உடல் ஊனமுற்றவர்களுக்கு டிசபிள்டு பர்சனுக்கு அவங்க 3 வீலர் வாங்குறதுக்காக ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அவங்க கேஎஸ்பிக்கு த்ரூ கொடுத்துட்டு இருக்காங்க. இது வணக்கம், என் பேர் எஸ் முருகன், எக்ஸ் ஹவல்தார். ஆர்மியில் சர்வீஸ் பண்ணி 24 வருடம் சர்வீஸ் பண்ணி வந்துள்ளேன். நான் அங்கிருந்து வரும்போது போட் அவுட் ஆகி வந்துள்ளேன். இப்பொழுது என்னால் மாற்றுத்திறனாளி, இது நடக்க இயலாது, 2 கால்களும் செயலிழந்து விட்டன. எனக்கு கேஎஸ்பி மூலம் மாற்றுத்திறனாளிக்கான 3 சைக்கிள் வண்டி கொடுத்துள்ளார்கள். இந்த வண்டியை பெறுவதற்கு நம்மளோட டாக்குமெண்ட் அனைத்தும் அனுப்ப வேண்டும். பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக், ஐடென்டி கார்டு எல்லாம் அனுப்பின பின் நம்மளுக்கு கேஎஸ்பி மூலம் சாங்ஷன் ஆகி நம்மளுக்கு 1 லட்சம் தருவார்கள். இதை எனக்கு பெற்றுக் கொடுத்தது தம்பி மாணிக்கம் யூடியூப் தம்பி சேனல் நடத்தி வருகிறார். அவரிடம் கேட்ட எல்லோரும் சொல்லுவார்கள். எப்படி வாங்குறது, இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். கேஎஸ்பி வெப்சைட்லேயும் இது இருக்குது, நீங்கள் டேரெக்டாக அங்கேயும் பார்த்துக்கலாம். ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் ப்ரொசீஜர் ஆஃப் மொபிலிட்டி எக்யூப்மெண்ட் ஃபார் டிசபிலிட்டி இஎஸ்எம் ஆல் ரேங்க்ஸ். இது ஆல் ரேங்க்ஸ்க்கு ஜெய்சாபு இதில் இன்க்ளூடு தான். இப்போ இதோட நோக்கம் என்னென்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏதோ ஒரு ரீசனால் ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மொபிலிட்டி வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிராண்ட் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் எய்ம் எல்லாமே. இப்போ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் அவங்க கிடைக்கும். இதில் என்ன பேசிக் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50% அண்ட் எபோவாக இருக்கணும் டிசபிலிட்டி. இப்போ 10% 20% இருக்கவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 50 அண்ட் எபோவாக இருக்கணும். 50%க்கு மேலே அவங்க டிசபிள்டாக இருக்கணும். அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மஸ்ட் பி இஎஸ்எம் டிசபிள்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த சர்வீஸ் வித் டிசபிலிட்டி ஆஃப் 50% ஆர் மோர் அண்ட் நாட் கவர்ட் அண்டர் சிமிலர் ஸ்கீம். இதே மாதிரி ஸ்கீமில் வேறு எதுலேயும் வாங்கியிருக்கக்கூடாது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஜில்லா சைனிக் போர்டு ரெக்கமெண்டேஷன் வேணும். பர்சனலி யூட்டிலைசிங் மொபைல் எக்யூப்மெண்ட் ஷுட் பி ப்ரொவைட். அதாவது அவங்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணும். ஷுட் பி கேப்பபிள் அப்படின்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செக் அவங்க கொடுக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் டீலர் கேஷ் ரிசிப்ட். இதெல்லாம் நம்மளுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் இதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பணும். இது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வண்டிக்குன்னு பணம் வாங்கிக்கிட்டு அவங்க வண்டி வாங்காமல் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய்க்கு உடனே செக் வாங்கிக்கிறாங்க. ஏஎஃப்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டில் வாங்கிடுறாங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பும்போது தான் அந்த செக்கை அவங்க கிழிச்சு போடுவாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வண்டிக்குன்னு வண்டி வாங்கிக்கிட்டு அதை வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை அவங்க திரும்பி எடுத்துப்பாங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்சார்ஜ் புக்கு, பிபிஓ காப்பி, ஐடி கார்டு, அதுக்கடுத்து முக்கியமான எவிடன்ஸ் உங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். அந்த கார்டு ஒன்று இருக்கும். நீங்கள் டிசபிள்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்தில் பதிஞ்சு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். அந்த கார்டு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கடுத்து எந்த வண்டி நீங்கள் வாங்க போகிறீங்களோ மோடிஃபைடு ஸ்கூட்டர், அது ஆத்தரைஸ் டீலர்கிட்ட இருந்து அதோட எவ்வளவு அமௌண்ட் என்ன ஆகும் ஏதாகும், அதோட மோடிஃபிகேஷனுக்கு எவ்வளோ செலவாகும், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கொட்டேஷன் வாங்கி இதை நீங்கள் அனுப்பணும்.
இந்த லைஃப் எக்யூப்மெண்ட்டோட டோட்டல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். அதாவது இன்றைக்கி ஒருத்தர் வண்டி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து திரும்ப அந்த வண்டிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது. த பெனிஃபிஷரி கேன் ரீஅப்ளை ஃபார் நியூ மொபிலிட்டி எக்யூப்மெண்ட் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கேஎஸ்பியில் லாகின் பண்ணி அந்த ப்ரொசீஜரில் பண்ணுறது தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பாக அவங்களோட அந்த டிசபிளோட அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க டிசபிள் யார் அத்தாரிட்டி பண்ணால் அவங்களோட இது வேணும். மற்ற எல்லா டாக்குமெண்ட் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளால் இன்னைக்கு ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவர் வந்து ஸ்டிக் வச்சு போயிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் த்ரீவீலரில் அவர் போகும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு சின்ன முயற்சி தான் எடுத்தோம். சின்ன முயற்சி எடுத்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலை பார்த்து ப்ரொசீஜர் பண்ணி நம்ம அதை செஞ்சு கொடுக்கும்போது இன்னைக்கு அவர் த்ரீவீலரில் அவராக யாரும் கஷ்டப்படுத்தாமல் அவர் போயிட்டு வரக்கு அரசாங்கம் உதவி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்யறது, டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் தெரியாதால இவங்க வாங்காம இருக்காங்க. அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும், இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees பே பண்ணி நம்ம சேனலோட நீங்க அஃபிஷியல் பார்ட்னர் ஆயிடலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும் அஃபிஷியல் பார்ட்னர். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் இப்போ செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துட்டு வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.